யூடியூப் நேயர்களை உங்கள் ஒசூர் ஆனந்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஈரோடு சூரியன் எஃப்எம் நடத்திய சூப்பரான ஒரு மாரத்தான் போட்டிக்கு தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாரத்தான் போட்டி யார் நடத்துனாங்கன்னா ஈரோடு சூரியன் எஃப்எம் தான். அவங்க வந்து ஈரோடு வில்லரசம்பட்டியில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வில்லேஜில் வந்து இந்த மாரத்தான் சூப்பரான மாரத்தானை ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாரத்தானில் நடத்தின மாரத்தானில் ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எங்களுடைய ஊரில் கொமராபாளையம் பவானி நண்பர்கள், அதாவது ரன்னர்ஸ் கிளப் அண்ட் ஜாக்கிங் கிளப்லேருந்து ஒரு 50 நண்பர்கள் நாங்கள் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ரிஜிஸ்டர் பண்ணி காலையில் ஒரு 5:30 மணிக்கே நாங்கள் இங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம், காரில் போயிட்டோம். வந்து காலையில் 5:30 மணிக்கே போனால் அங்கே டிஷர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாக டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அந்த 5:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திருவிழாவில் இருக்கிற கூட்டம் மாதிரி அத்தனை பேர் இருந்தாங்க. சமீபத்தில் வந்து நம்ம ஈரோட்டில் வந்து ஏகப்பட்ட மாரத்தான் இந்த மாதத்துலேயே வந்து நிறைய ஒரு 4-5 மாரத்தான் நடத்துகிறாங்க. ஆனால் அதுலேயே எனக்கு சிறந்த பெஸ்ட் மாரத்தான்னா அந்த சூரியன் எஃப்எம் நடத்தின மாரத்தானை சொல்லலாம். ஏன்னா அவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் போட்டி நடத்தினாங்க. 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 3 கிலோமீட்டர். இதில் ஆண்கள் பெண்கள் வந்து தனித்தனியாக நடத்தாமல் எல்லாமே ஓப்பன் கேட்டகரியில் தான் நடத்தியிருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஜூம்பா டான்ஸ் போட்டிருந்தாங்க. ஜூம்பா டான்ஸ் போட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஒரு ஹைப் பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ் ஒரு பக்காவாக ஒரு டான்ஸ் ஆடி ஒரு வார்ம் அப் செஷன்லாம் முடிச்சுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 கிலோமீட்டர் ரன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 500 நண்பர்கள் ஓடி இருப்பாங்க. 10 கிலோமீட்டர் ரன்னுக்கு அப்புறம் 5 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர் ரன்னில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குட்டீஸ் இது எல்லாமே ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ சமீப காலத்திலேயே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் என்ன, டிவி பார்க்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, விளையாடுறதே இல்லை, டிவி முன்னாடியே இருக்காங்க, ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க, விளையாட்டே மறந்துடுவாங்களாட்டுக்குது அப்படின்னு நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த மாரத்தானில் சூரியன் எஃப்எம் நடத்தின மாரத்தானில் வந்து பார்க்கும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க, நல்லா பேரண்ட்ஸோட வந்து கலந்துட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, இப்போ கூட ஒரு குட்டீஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப விரும்பி இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு மாரத்தான் வந்து அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும். இதில் கூட்டிகிட்டு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும், விளையாட்டு மேலே ஒரு ஆர்வமே வரும். அதுக்காகவாது இந்த மாரத்தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்து 3 கிலோமீட்டர் ரன்னில் ஓடிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு வந்து மிக அருமையாக ஓடிட்டு இருக்கு. பெரியவங்க என்னோட பார்க்கறது இல்லை, எல்லாமே ஓப்பனில் தான் ஓடினாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம் நடத்தின அந்த எஃப்எம் மாரத்தானில் சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, இது மாதிரி ஃப்ரெஷ் அப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. பாருங்க, இது வந்து ஒரு இது 1.5 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க. 3 கிலோமீட்டர் ரன்னில் 1.5 கிலோமீட்டர் முடியும் போது ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் மெடலு, ப்ரைஸு இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாரத்தான் வந்து இந்த கேப்பில் வந்து நிறைய ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் இந்த மாரத்தானோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம சொல்லிடுவோம். இந்த மாரத்தான் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிமு 465 வருடங்களுக்கு முன்பு கிரீஸ் நாட்டில் கிரேக்கர்களுக்கும் பார்சியர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள், ஜெயிச்சிடுறாங்க. அந்த ஜெயிச்ச சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா எய்டிபிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வீரர் வந்து அந்த வெற்றி கொண்டாடுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியில் அவங்க ஊர் மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் வந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்போலாம் தகவல் தொடர்பு இல்லைங்கிறனால அங்கேருந்து சரியாக 42.5 கிலோமீட்டர் ஓடி போய் அவங்க ஊரில் போய் நம்ம வெற்றி ஜெயிச்சிட்டோம், அதாவது அந்த போர் நடந்த இடம் வந்து மாரத்தான், அந்த மாரத்தான் போரில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி விழுந்து இறந்துடுறாரு. அவருடைய நினைவாகத்தான் இப்போ வரைக்கும் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம மாரத்தான் வந்து அந்த போர் நடைபெற்ற இடம் மாரத்தான், அதனால வந்து மாரத்தான்னு சொல்லி இந்த ஓட்டப்பந்தயத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதனால ஃபுல் மாரத்தானுங்கிறது வந்து அந்த கிரேக்க வீரருடைய 42.5 கிலோமீட்டர் ஓடினா ஃபுல் மாரத்தான். இதில் ஆஃப் மாரத்தானுங்கிறது வந்து 21 கிலோமீட்டர். அது இப்போ நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இது மாதிரிலாம் கூட ஓடிக்கிறாங்க. ஆனால் ஃபுல் மாரத்தானுங்கிறது 42.5 கிலோமீட்டர் ஆகும். பாருங்க, இப்போ வந்து குழந்தைங்க ஓடிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு ஓரளவுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து எங்கள் நண்பர்கள் சார்பாக எங்கள் நண்பர்கள் கலந்துக்கிட்டது வந்து 10 கிலோமீட்டர்லேயும் ஒரு 4 நண்பர்கள் ஓடினாங்க. அப்புறம் 5 கிலோமீட்டரில் வந்து பல நண்பர்கள் 5 கிலோமீட்டர் தான் ஓடினாங்க. அப்புறம் குட்டீஸு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஓடினாங்க.
பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருங்க, ரிட்டன் போயிட்டுருக்காங்க. அதாவது 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து போயிட்டு பாதியில் ஒரு 10 கிலோமீட்டர் போனாங்கன்னா 5 கிலோமீட்டரில் யூ டர்ன் போட்டு எல்லாம் ரிட்டன் போயிட்டுருக்காங்க. இப்படி பாதி தூரம் போயிட்டு இப்போ நேரம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஃபினிஷிங் லைன் வந்தாச்சு. எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து ஓடி அனைவரும் கலந்து கொண்ட அனைவரும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணிங்களுக்கு அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம் சார்பாக வந்த உடனே அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, மெடலு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டை ஜூஸ் கொடுத்தாங்க, லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. லெமன் ஜூஸ் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப 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 ஹேப்பியாக முடித்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாரத்தானுக்கு வந்து காலையில் 5 மணிக்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்கள் கலந்துக்கிட்டது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு வரவேற்க விஷயமா இருந்தது. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா பார்க்குன்னு போகிறத விட இந்த மாதிரி ஃபேமிலியாக மாரத்தானுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கிடைக்கும். அவங்களுக்கு விளையாட்டின் மேலே ஒரு ஆர்வம் உருவாகும். அதனால் நீங்கள் இனிமேல் இதை பார்த்துட்டு இருக்கிற சேனல் இருக்கிறவங்கள கூட இந்த மாரத்தானுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாரத்தான் வந்து இப்படி மாரத்தான் போகிறது வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சி, நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. முடிஞ்சது. மேலும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை பார்ப்பதற்காக உங்களுடைய ஒசூர் ஆனந்த் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ